தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற நல்ல ஒரு தேவ வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். பலவிதமான தேவைகள் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் தேவைகள் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கூட தேவைகள் இருக்கிறது. தேவையில்லாத காரியங்கள் எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எந்த காரியமும் தேவையில்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் இல்லை என்றே சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் பல தேவைகள் நிமித்தமாய் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தின் காரியத்திற்காக தேவை இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிற்கான காரியங்களுக்கான தேவைகள் இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்திற்கான தேவைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவைகள் உடையவர்களாய், தேவைகளை அதிகம் உடையவர்களாய் நாம் காணப்படுகிற மனிதர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்ட மனிதர்களுக்கு என்று இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது. சிலருக்கு தேவைகள் கிடைத்து விடுகிறது, சிலருக்கு தேவைகள் கிடைக்காமல் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஒருவேளை தேவைகள் கிடைக்காமல், தேவைகள் சந்திக்கப்படாமல் கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவையை எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தர வேண்டும், எப்பொழுது அதை தர வேண்டும், எப்பொழுது அதை கொடுத்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். ஏற்ற வேளை ஒன்று வரும்போது, ஏற்ற சூழ்நிலை ஒன்று வரும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கானா ஒரு திருமணத்தை குறித்து தெளிவாய் அங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையா இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். என்ன சொல்லுகிறது? ஏற்ற நேரம் வந்தபோது கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். என்ன தேவைகளை சந்தித்தார்? அங்கே திராட்சை ரசம் குறைபட்ட போது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்து திராட்சை ரசத்தை, ருசியுள்ள திராட்சை ரசத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அந்த மனிதன் சந்தோஷப்பட்டிருப்பான் அல்லவா? ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. அந்த குடும்பத்தில 2 பிள்ளைகள், ஒன்று பெண் பிள்ளை, ஒன்று ஆண் பிள்ளை. 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து விட்டார். ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாதவருடைய குடும்பம். கூலி வேலை செய்து அந்த குடும்ப தலைவன் கூலி வேலை செய்தால்தான் அவர்களுக்கு வருமானம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த பிள்ளைகளை நன்றாக செல்லமாக நன்றாய் படிக்க வைத்து விட்டார்கள். ஒரு உயர்ந்த படிப்பை படிக்க வைத்து விட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு திருமணமாக கூடிய சூழ்நிலை வந்தபோது அந்த தகப்பனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. குடும்பமாக கலங்கி நின்றார்கள். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் எப்படி செய்வேன்? ஒரே பிள்ளைதானே வைத்திருக்கிறேன், இவளுக்கான காரியத்தை செய்வதற்கு என்னிடத்திலே பணம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சோகமாகி போய்விட்டது, பிள்ளையை நன்றாக படிக்க வைத்தேன், திருமண காரியத்தை நடத்துவதற்கு என்னிடத்துல பணம் இல்லை என்று சொல்லி கையை பிசைந்து கொண்டு கண்ணீரோடு கலங்கி நின்றது அந்த குடும்பம். ஒன்றை தெரிந்து கொண்டார், கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று ஜெபித்தால் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி வேகமாக குடும்பமாக முழங்கால் படியிட்டு அந்த அறைக்கதவை, வீட்டிலிருந்த அறைக்கதவை சாற்றி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை நீ சந்திப்பீராக, என்னுடைய குடும்பத்தின் காரியத்தை நீ சந்தித்து ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஜெபித்து விட்டு சந்தோஷமாய் கடந்து சென்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்று வந்தது. ஒரு உயர்ந்த பதவியிலிருந்த ஒரு மனிதன் அங்கே தேடி வந்து அவருடைய பிள்ளையை, அந்த அருமையான பெண் பிள்ளையை பார்த்து திருமணம் முடிப்பதற்கான சம்பந்தம் ஏற்பட்டது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பைசா இல்லாமல் அந்த பெண்ணை அவன் திருமணம் முடித்துக் கொண்டான். இது ஒரு உண்மை சம்பவம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன தேவைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன தேவைக்காக கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? என்ன தேவைக்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? பயப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், இந்த காட்டுப்புறாக்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏற்ற காலம் ஒன்று வரும்போது பரமபிதாவாகிய நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை இந்த உலகமே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, ஏன் நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை மகிழ்ச்சிக்குள் ஆக்குவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். ஜெபிப்போமா? தேவைகளை சந்திக்கிற அன்பின் ஆண்டவராக இயேசுவே, இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன காரியத்துக்காக, என்ன தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவையை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.